வணக்கம் பானு. சென்னை மதுரவாயல் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அருகே அடையாளம்பட்டு கூவம் தரைப்பாலம் கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியது. இந்நிலையில் இன்று அதிகாலை முகப்பேரை சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்ற நபர் தனது சொகுசு காரில் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடக்க முயன்றார். அப்போது வெள்ளத்தில் சிக்கிய கார் இழுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்த தடுப்புகளில் சிக்கிக் கொண்டது. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த மதுரவாயல் போலீசார் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த காரின் உரிமையாளரை காரின் கண்ணாடியை உடைத்து சினிமா பாணியில் மீட்டனர். அதைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் கயிறு கட்டி காரையும் மீட்டனர். தற்போது கார் ஓடும் வெள்ளத்தில் இருந்து மீட்கப்படும் அந்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. தரைப்பாலங்களில் வெள்ளம் சென்றால் ஆபத்தை உணராமல் இதை போல கடந்து செல்லக்கூடாது எனவும் அதை மீறி சென்றால் அசம்பாவிதங்கள் நிகழும் எனவும் காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த கார்ல இருந்த அந்த உரிமையாளர் மீட்கப்பட்டிருக்கிறாரா? அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது? மீட்கப்பட்டிருக்கிறார். முதல் கட்ட சிகிச்சைக்காக அருகாமையில் இருந்த மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஏனால் காருக்குள் இருந்து அவர் மீட்கப்படும் போது அவருக்கு லேசான மூச்சு திணறல் இருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் உடனடியாக அருகாமையிலேயே காவல்துறையினர் ரோந்து பணியில் இருந்ததால் உடனே அங்கு வந்துவிட்டதால் அதனால் அவர்கள் காரின் கண்ணாடியை உடைத்து முதற்கட்டமாக உரிமையாளரை மீட்டு சென்று விட்டனர் மருத்துவமனைக்கு. அதன் பின்னர் ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து சிக்கி இருந்த காரையும் மீட்டெடுத்தனர். கள விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.